ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் வந்துட்டு 12 ராசிகளுக்குமான ராசி பலன் டேரட் ரீடிங் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜூலை 9 புதன்கிழமை இன்றைக்கி 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் டேரட் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி சேரியட் கார்டு வந்திருக்கு. அதுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து நம்பிக்கையோட ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனை எடுக்க போகிறீங்க. இந்த டிசிஷன் வந்து உங்களோட கோல் நீங்கள் அடையணும்னு நினைக்கிற கோலுக்கு ஒரு வழி வகுக்கும். அந்த கோலை வந்து அடையணும், அந்த கோலை அடையிறதுக்கான வெற்றிக்கு ஒரு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். நீங்கள் செய்கிற செயலில் வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஷராசிக்கான பலன் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க. அதுதான் உங்கள் வெற்றியை நிர்ணயிக்க போகிற ஒரு முடிவு அது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் நீங்கள் வந்துட்டு நிம்மதியை தேடிட்டுருக்கீங்க, இன்னொரு பக்கம் பயங்கர மன உளைச்சல் மன அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த மன உளைச்சல் மன அழுத்தம் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பக்கம் நிம்மதியை தேடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட தாட் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா, ரிஷபராசிக்காரங்களுக்கான மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், டெய்லி பண்ணுற ரொட்டீன் ஒர்க்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிதுன ராசிக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு புதுசாக ஒரு பிளான் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. புதுசாக பல விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. புதுசாக பல ஐடியாக்கள் வந்து உங்களுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இது ரொம்பவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி பலனாக ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு, அதனால் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தோடு தான் இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால் நீங்கள் ரொம்பவே டயர்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பேர்டனை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் நீங்களே உங்கள் தலையில் தூக்கி போட்டு செஞ்சுக்க வேண்டாம், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி எம்ப்ரரர் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க, ஒரு கைடாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சில பவர்ஸ் உங்கள்கிட்ட வரப்போகுது. உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களுக்கு சில எக்ஸ்ட்ராவான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுக்கலாம், சில அதிகாரங்களை கொடுத்து நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைச்சாலும் அதில் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு அதில் முழு மனசாக நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கான பலன் என்னென்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பிரிட்ஸ். இது வந்து இந்த கார்டுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபினான்ஷியல் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த 2 விஷயத்தில் நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒர்க் பண்ணணும்னு இருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே அதை பிளான் பண்ணிவிடுங்க. முன்கூட்டியே திட்டமிடுதல் ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் இன்றைக்கி கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து துலாம் ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். இப்போ 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும், ஒரு அமைதியை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மன நிம்மதியை தேடிட்டுருக்கீங்க, அதுக்கான முயற்சியை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது அந்த 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்லுது. நீங்கள் புதுசாக ஒரு புது சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட நன்மைக்காக தான். புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா விருச்சிகம்
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா தி மூன் கார்டு வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரிய வராத பல உண்மைகள் இன்றைக்கி தெரிய வரும். உங்களோட சந்தேகங்கள் பல இன்றைக்கி தீர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கனவுகள் நிஜமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களோட வார்த்தையை நம்பவே வேண்டாம், உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உங்களோட ஒவ்வொரு சூழ்நிலையுமே ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டே இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு வந்து உங்களையே ஒரு குழப்புற மாதிரியான சூழ்நிலைகள் டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க. நீங்கள் முன்னாடி போகிறது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் ரொம்ப யோசித்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மெசேஜை ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து மகர ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்காங்க. இந்த கார்டோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பணம், பதவி, ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பண வரத்தாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி பண்ணுற ஒர்க்கில் ஒரு பெரிய பலனை உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி சூப்பர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பல்க் அமௌண்ட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்காரங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி ஹைரோஃபென்ட். ஓகே, இது எப்படி இந்த கார்டு சொல்லியிருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் பழமையான முறைகளை ஃபாலோ பண்ணணும், நம்மளோட மரபை ஃபாலோ பண்ணணும், குறிப்பாக ஆன்மீகத்துக்குள்ளே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் யாராவது பெரியவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்க, அறிவுரை கூறுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இன்றைக்கி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் உங்களை என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் இந்த ஹைரோஃபேண்டோட மெசேஜ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கான இன்றைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்களோட உள் மனசில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைக்கி. ஸோ அதே ஃபீலோடைய இன்றைக்கி நாளை நீங்கள் வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, இன்றைக்கான டேரட் ரீடிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் அட்ரஸ், நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங்கோட இமெயில் அட்ரஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறேன், அதை கொடுங்க. பர்சனல் ரீடிங் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.